ஹாய் டியூட், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வைபா ஒன்னு சொல்லட்டுமா? இதுதான் யூத், இதுதான் வைப். இந்த எனர்ஜியோட ஒரு மேட்ச் போடலாமா? பட் ஒரு கண்டிஷன், சாதா மேட்சோ பிக் மேட்சோ கேமை நாம தான் அடிக்கணும். ஆப்போசிட்ல யார் வந்தாலும் எந்த டீம் வந்தாலும் அம்பையர் கோல்மால் பண்ணாலும் கேமை மட்டும் விட்டுறவே கூடாது. அவ்வளவு ஸ்ட்ராங்கா கேமை நம்ம தட்டி தூக்கணும்னா நம்ம டீம் பவர்ஃபுல்லா இருக்கணும். ஓப்பனிங்ல இருந்தே அதிரடியா ஆடுற பேட்ஸ்மேன், எதையும் நழுவ விடாத ஃபீல்டர், எதிராளிய கதி கலங்க வைக்கிற பவுலர், இது எல்லாத்தையும் தாண்டி டீமை ஸ்ட்ராங்கா வழி நடத்துற ஒரு கூல் கேப்டன் வேணும். இந்த டீம் மட்டும் அமைஞ்சிட்டா அரங்க அதிரும், விசிலு பறக்கும். லைவ் மேட்ச் மட்டும் இல்ல, லைஃப் மேட்சும் இப்படிதான் ப்ரோ. நம்ம விக்கெட்டை எடுக்கிறதுக்கு விதவிதமா யார்க்கர்ஸும் பவுன்சர்ஸும் வந்து வந்து தாக்கும். இதை எதிர்த்து டொக்கு வைக்கலாம், இல்ல இறங்கி சிக்ஸர் அடிக்கலாம். நம்மோட ஸ்கில்லும் டேலண்டும் தான் அதை முடிவு செய்யும். அதனால தான் தமிழ்நாடு அரசு பார்த்து பார்த்து செய்யறாங்க. ஸ்கில் டெவலப்மெண்ட்னு இது வரைக்கும் யாரும் செய்யாத நெட் பிராக்டிஸை உங்களுக்கு ஸ்ட்ராங்கா கொடுக்குறாங்க. என்ஜினியரிங்கோ ஆர்ட்ஸோ இனி நீங்க ஃபார்ம் அவுட் மட்டும் ஆகவே மாட்டீங்க. திறமைய வளர்க்கறது மட்டும் இல்ல, உலகத்தோட அத்தனை நிறுவனங்களையும் தமிழ்நாடு எங்கும் கொண்டு வராங்க. எல்லாத்துக்கும் மேல நம்ம கூல் கேப்டனா, இந்தியாவின் நம்பர் 1 முதலமைச்சரா மாண்புமிகு திரு மு.க. ஸ்டாலின் ஐயா இருக்காங்க. நீங்க கள இறங்குனா மட்டும் போதும். அதுவும் இது நம்ம பிச்சு, தமிழ்நாட்டு பிச்சு. இங்கிருந்து நீங்க அடிச்சா டைடில் பார்க் மட்டும் இல்ல, சிலிக்கான் வேலியே அதிரும். சாஃப்ட்வேர் மட்டும் இல்ல, ஹார்ட்வேர்ல இருந்து அக்ரிவேர் வரைக்கும் எல்லா பக்கமும் நம்ம ஆட்டம் தான். ஆனா ஒண்ணு மட்டும் தெளிவா தெரிஞ்சுக்கங்க, இந்த ஆட்டம் இன்னைக்கு ஆரம்பிச்சது இல்லை. இந்த மண்ணை தோண்டினாலும் கல்வெட்டை தேடினாலும் ஓலைச்சுவடிகளை துளாவினாலும் ஒரு ஸ்கோர் போர்டு வந்து நிற்கும். அது ஒண்ணுதான் சொல்லும், நாம எந்த காலத்திலையும் உலகத்துக்கு பின்னால ஓடினவங்க இல்ல, சரி சமமா உலகத்தோட நிமிர்ந்து நடந்தவங்க. கற்காலமா இருந்தாலும் கட்டிட காலமா இருந்தாலும் நவீன காலமா இருந்தாலும் நாம காலத்திற்கு முன்னாலதான் நின்னுகிட்டு இருந்திருக்கோம். வரலாறெங்கும் இந்த பெரும் படை உலகத்தோட போட்டி போட்டுக்கிட்டே தான் வந்திருக்கு. இப்போ அந்த படையின் அடுத்த வாரியரா நீங்க தமிழ்நாட்டை அடுத்த உச்சத்துக்கு அழைச்சிட்டு போக போறீங்க. சுத்த தமிழ் வீரனா மின்ன போற உங்களை சும்மா அனுப்ப முடியுமா? ஆயுதம் வேண்டாமா? அதுக்குதான் இந்த ஆயுதம், அறிவு ஆயுதம். ஆரம்பிக்கலாமா?